ஹே, நான் சொன்னேன்ல பாத்திமா மேம் அவங்க தான். வா. ஹாய் அபி, நீங்க கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. அபி, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து நீ? சாரி மேம், ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை, ஸோ அதனால தான் என்னால் இங்கே வர முடியல. இது என் ஃப்ரெண்டு ரம்யா. அவளும் ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அடாப்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? வாட் அ குட் நியூஸ். குழந்தைங்களா ப்ளே ஏரியால இருக்காங்க. நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மேம். ஏய் குணாடி, குழந்தைங்கள எல்லாம் பாத்தீங்களா? அந்த குழந்தைங்கள கூட ஒரு குழந்தை ரொம்ப சுட்டியா நாட்டியா, அந்த குழந்தை பேர் கூட இனியா. அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம் மேம். அடடா, அந்த குழந்தைய ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டாங்களேம்மா. அந்த குழந்தைய மட்டும் இல்லம்மா, அது கூட சேர்ந்து 10 குழந்தையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. வாங்க குணா, வாங்க. இவங்கடி இப்பதான் உங்களை பத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை மேம், ஆஷுக்கும் தமிழுக்கும் ட்ரெஸ் சைஸ் பத்தல மேம், அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம் மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குணா. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்படிலாம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அக்கறை எடுத்துக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ குணா. நாங்கள் என்ன மேம் பெருசாக பண்ணிட்டோம், உங்கள் முன்னாடி நாங்களாம். ஆமாம் மேடம், இந்த விஷயந்தான் எங்களுக்கு எங்ககிட்டயே பிடிச்சது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அதை நாங்கள் வெளில சொல்லி காட்டவே மாட்டோம். அது மட்டும் இல்லை மேம், இந்த குழந்தைங்கன்னு இல்லை, இந்த 2 குழந்தையா இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் குழந்தையாலும் சரி, சொல்லுங்கள், நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம். என்னடா குணா, டூ குட், ஆல் தி பெஸ்ட் குணா. தேங்க்யூ மேம். சரி மேம், நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போய்ட்டு வரோம். எங்கே போகிறீங்க? டக்கரு 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 டாப் டக்கரு டக்கரு டக்கரு. சரியா லூசுங்க. மச்சா சூப்பரா, நீ உன் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்குன்னு நினைக்கும் போது உடம்புலாம் அப்படியே புல்ல அரிக்குதுடா. குளிச்சிருக்க மாட்டேன். சரி வா போகலாம். ஏன் மச்சா சாவி உங்கள்கிட்ட கொடுத்தனா? சாவியா? உங்க சேவையில சாவியை விட்டுட்டீங்க சார். தோப்பார் சாவி அப்படி நீங்க சாருக்கு என்ன ஞாபகம் இருக்காண்டி? சார் ரொம்ப பிஸி, பெரிய லைட்டர் தெரியுமா? அவர் டைம் அவர்கிட்டே இல்லையா? மச்சான் ரொம்ப பேசுகிறாலும் சாவி வேணுமா, கிளம்பலாம். பின்ன என்ன, சார் வருவாரா, லவ் சொல்லுவாரா, ஆனா ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாராம். அப்புறம் நான் எப்படி லவ் சொல்றது? பாட்டு முடிஞ்சவொன்னே தான் இவனுக்கு ஃப்ரெண்டு ஞாபகமோ எப்படி வந்து உட்காந்துக்கிறான் பாரு. டேய் உன்னதான்டா. டேய் கூப்பிட்டே இருக்கேன், கண்டுக்காம இருக்க. டேய் உன் மூஞ்சிலே முடிக்கூடாது தானே அந்த தேவையில்லாமல். ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்கிற? டேய் நீ பில்லு கட்டலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தாலி இருக்கிறானுங்கடா. அந்த வீணா போன பில்லை கட்டி தொல்லடா. மச்சான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிதா மச்சான்? என் டாக்டர் தொழிலை விட்டு உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன் பின்னா நாய் மாதிரி சுற்றி நிற்கிறேன்டா. இதில் வேற ஒரு ஆசை மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெருசாக போயினே இருக்குது. டேய் உனக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றலான்னு வச்சுக்க, உனக்கு எதனா ஆகிடும்டா. அதுக்கப்புறம் நான் இந்த கடையை மட்டும் கிளம்பி போயினே இருப்பேன், விட மாட்டேன் மச்சான். மச்சான் அது வந்து டேய் அந்த 3 கடிச்ச ஞாபகம் இருக்கா இல்லையா? அதான் மச்சான், அந்த 3வது கண்டிஷன் என்ன? டேய் தொப்பறா வாயில என்ன வந்துடும். 3வது கண்டிஷன் தெரியாதா? எதையுமே மறக்காம இருக்கணும், அதானே? அதை நான் மறக்கல. இல்லை மச்சான் அது. டேய் நான் சொல்கிறது கேளு. அந்த பொண்ணுக்கு முதல்ல ஃபோன் போடு. ஃபோன் போட்டு ஏம்மா எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், அதுதான் உனக்கு எனக்கு நல்லது அப்படின்னு ஃபோன் பண்ணி பக்குவமாக சொல்கிறா. ஃபோன் போடு போகிறா மரியாதையா. மச்சான் அபிராமி கால் பண்ணுறாடா பாரு, அவளே கால் பண்ணுறா. எது வந்தாலும் பக்குவமாக எடுத்து சொல்லு. டேய் கட் பண்ணுறாத, ஒழுங்காக தெளிவாக பேசு. ஹலோ அபிராமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்லைன்னு சொல்கிறா. சரி சரி ஓகே, நான் வந்துடுறேன். வந்துடுங்க. என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? நாளைக்கு என்ன மெட்ராஸில் எனக்கு வர சொல்லியிருக்காடா. நீ என்ன சொன்ன? வரேன்னு சொன்னேன். நான் வரேன்டா மச்சான். ட்ரெஸ் மாற்றின வரேன்டா. தனியாக போய் சாப்பிடலாம் பிளான் போடுறான்.
A for apple, B Stationery for phone banana, C for மீட்டிங். என்ன நின்ட்ட மச்சான் யாரா ஒரு ஹாலிவுட் அல்கோஹன் மாதிரி இருக்காரு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 minutes பா. லேட் ஆகுதுமா எனக்கு. வருவாருப்பா. போலீஸ் மச்சான் இந்த 3 நாள்ல என்ன பண்ணி தொலைச்சாடா? நான் பண்ணலடா மச்சான் எனக்கு போலீஸ் சின்ன வயசுல இருந்து பயனா. மச்சான் நான் விட்டுறா நான் வரேன்டா. மச்சான் பயத்தை கட்டத மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோ. யார் அவங்களா? ஹே குணா. ஹே என்ன அங்க நின்னுட்ட? வந்து உட்காரு. கூப்பிடுறாங்கடா. மச்சான் எனக்கு பிங்க் நீ அங்கே போய் உட்காரு. அப்பா நான் சொன்னேன்ல குணா. ஹலோ. வணக்கம் அங்கிள். மீட் ஏசிபி ஜெய்சங்கர் எங்க அப்பா. எங்க தாத்தா கூட சிஐடி சங்கர் தான். என்னது? சிஐடி சங்கரா? இஸ் a great man பா. நான் சொல்லியிருக்கேன்ல அவரை பத்தி. such a great man. You know something? உங்க தாத்தா கன் எடுத்தா சுடாம வைக்க மாட்டாரு தெரியுமா? ஆமா ஆமா பெரிய கண்ணா இருந்தாலும் காலி பண்ணிட்டு தான் வைப்பாரு. மச்சான் ஒரு காவல்துறையில சினிமா துறையான்னு கேள்றா. ஐயோ உங்க 2 பேருக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேணாம். எனக்கு ஒரு லெமன் ஜூஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஒரு Black coffee and lemon juice. சுகர் அதிகமா போட்டுருங்க. அப்புறம் சொல்லுங்க. நான் தான் அபியோட அப்பா. அப்பாவா? நாங்க அண்ணன் இல்லை நினைச்சோம். ஆமா. ஐயோ மூஞ்ச பாரு. என் டிபார்ட்மெண்ட்ல கூட என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நான் சும்மா தான் சொன்னேன். ஐயோ. அப்புறம் தம்பி சூடாக சாப்பிட்றீங்களா? சூடெல்லாம் எதுவும் வேணாம் அங்கிள். எங்களுக்கு லெமன் ஜூஸே போதும். அதுவே சூடாக குத்திங்கன்னா குஸ்ட்டு போயிடும். சீக்கிரம் வைடா. கேள்விப்பட்டேன் 30,000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு, நிறைய லோன்ஸ் எல்லாம் கட்டுறீங்களாமே. ஆமாம் அங்கிள் கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்தேன், ஆனால் கழுத உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஜோஷியங்கார வேற இந்த வருஷமே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். ஜோசியக்காரன் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுன்றான், பைத்தியக்காரன் இந்த மாதத்தில் செத்துருவேன்றான். என்ன தம்பி ஏதோ சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள், இதில் பெப்பர் போட்டு குச்சா உடம்பு நல்ல டிவியில் சொன்னாங்க. சரிப்பா, ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். என்னம்மா உனக்கு சந்தோஷம் தானே போகிறோம்? அங்கிள் அதாவது ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா ஏதோ பிரச்சனையா? ஆமாம் அங்கிள், மாச கட்சி நீங்களே பில்லு கொடுத்துருங்க. ஏய் அது ஒன்றும் இல்லை அங்கிள். எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்னா சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வரேன். சாரி அங்கிள். சாரி அபி. சாரி அபி. மச்சான் நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு லெமன் ஜூஸ் வாங்கி தரம் கூட்டின்னு வந்தல. இதான் என் லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? உடனே அவங்க அப்பாவை கூட்டு வந்துட்டா கல்யாணம்னு. இருந்தாலும் அவி பாவம்டா. என் ஆசையை நிறைவேற்ற போய் அவ ஆசையை குளித்தோடி போச்சிட்டேன்டா. லெமன் ஜூஸ் அதை குடி கூட கூட்ட மாட்டான். ஏய் நான் இங்கே சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஆமா மச்சான், நம்ம அபியோட அப்பா ஏன்டா எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு மச்சான்? பொதுவா நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களோட அப்பானா தொப்ப வச்சுனா தானே அழகு. ஆனா இந்த ஆளு நம்ம ஏரா ஜிம் மாஸ்டரோட பயங்கரமா பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கிறான் மச்சான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அந்த ஆள் நம்ம அபிய மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளரலாம் மச்சான். டம்பிள்ஸையும் வெயிட் லிஃப்ட் இருந்தாலும் தூக்கி பார்த்து வளர்ந்துக்கிறான். இருந்தாலும் அவன் உன்னை இப்படி சொல்ற கூடாது மச்சான். என்னடா சொன்னாரு? உன்னை பார்த்து கைதேன்ட்டான்டா. என்னதான் அது உண்மையா இருந்தாலும் அப்படியே வா சொல்றது. திமிரு பிடிச்சோண்டா அவன். ஏய் எப்படா கழுதுன்னு சொன்னாரு? சொன்னா நல்லா யோசிச்சு பாரு. எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்தேன், ஆனால் கழுத உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். டேய் நான் எவ்வளோ சீரியஸாக ஃபீல் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? டேய் ஏன்டா இப்போ டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன உங்கள் அப்பா அம்மா மேரேஜ் ஓகே சொல்லக்கூடாது அவள் தானே? ஆமாம்.
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். மிச்சம் இருக்கனால எப்படி ஹாப்பியாக இருக்கணுன்றதை மட்டும் நீ யோசி. என்ன மச்சான் இப்படியே சுற்றி நிற்கிறேன்? உங்கள் ஆஃபீஸில் இருந்து கேட்க மாட்டாங்க? மெடிக்கல் லீவ் சொல்லிட்டேன். நம்ம பார்த்து 5-6 வருஷம் இருக்குல்ல. என்னடா அப்பா கூட்டு வந்துட்டா? அதான் மச்சான் எனக்கு புரியல. ஆமாம் நாங்கள் வெளியே போகிறோம். அது கேட்ட சொல்லுங்க. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஏரியாவில் ஒரு அழுக்கு கொசுவும் அது கூடவே அதுக்கு பிறந்த குட்டி கொசுவும் சுற்றி நிற்கிறதா பசங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறனால கையில் அடிக்க முடியல. நாங்கள் போய் கொசு போயிட்டு வந்துடுறேன். உள்ள வாங்கடா. வா உட்காரு உட்காரு உட்காரா. என்னடா முகம்லாம் வேர்த்திருக்கு? ஆமாம் ஆண்டி, இந்த ஃபேனில் காற்றே வர மாட்டேங்குது. இவன் ரூமில் ஏசி இருக்கான், நான் அங்கேயே போய் பார்த்துக்குறேன். அந்த ஏசி முக்கியம் இல்லை, இந்த ஏசி வந்திருக்காரு. முதல்ல அவரை பாரு. என்னடா குணா, நீ லவ் பண்ற விஷயத்த அம்மாட்ட சொல்லல பத்தியா? அதானே நீ கூட ஏற்று விட்டு ஆண்டி உசார் பண்ணுற, சொல்லி விட்ருவா. சும்மாரா. பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க சம்பந்தி. உங்கள் சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலாம் வந்தேன். டேய் குணா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. பார்த்த உடனே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சுடா. மக்கு மாதிரி சிச்சுன்னு இருக்காது. எப்போ மாப்பிள்ளை வீட்டில் தான் பொண்ணு பார்க்க போவாங்க. அவனுக்கு வந்துக்கிறான்னா என்னன்னு விசாரி. அதானே எப்பயுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டை தேடி போவான். இப்போ பொண்ணோட அப்பாவே பொண்ணை கூப்பிட்டு இங்கே வந்திருக்காருன்னா பொண்ணு மேல அவர் வச்சிருக்கிற பாசம், அதான் அவரே வந்திருக்காரு. இந்த மாதிரி சம்பந்தம் தான் நமக்கு தேவை. என்னடி சொல்ற? ஆமாங்க. பொண்ணுக்கு கேன்சர். கேன்சர். என்னது? பொண்ணுக்கு கேன்சரா? அது ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணுக்கு வந்து கடகராசி, அதான் இங்கிலீஷில் சொல்கிறாரு தம்பி. என்ன தம்பி? பொண்ணுக்கு கடகராசி, பையனுக்கு தனுசு ராசி. தனுசும் கடகமும் ஒன்று சேர்ந்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப குஷி, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிஸி. குஷி பிஸி ஒன்றும் பண்ண முடியாது, அவள் தான் முடிஞ்சிச்சு. கீழோம். அப்புறம் அங்கிள், நீங்கள் எல்லாத்துலேயுமே பாஸ் தான் போலகுது. நாங்கள் அட்ரஸ் கொடுக்காமலே எங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அவர் காப்பி கீப்பி குத்திங்களா? ஆமாம் தம்பி, எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா 3 மாதம் தான் பார்த்துக்காங்களே. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு தான் மேட்ரு நான் தெரியும். சரி சம்பந்தி, வர 30ஆம் தேதி நல்ல நாள், அன்றைக்கே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? என்னடா யோசிக்கிற? சம்மதம்னு சொல்கிறா. டேய் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, அதான் வெக்கப்பட்டு பையன் மேலே போகிறான். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நான் கிளம்புறோம். வரமா? சரிங்க. இந்த பையன் ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா? அப்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்களே வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசிருக்கீங்க. எல்லாத்தையும் நானே ஹேய் குணா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபீலிங் செம்மல. இத்தனை வருஷம் என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல? சரி, நான் கேட்கட்டுமா? என்னன்னு கூட கேட்க மாட்டியா? சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணல, அதே மாதிரி என்னை கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணுவியா? ஏய் அபே, ஆ